ஜம்மு காஷ்மீரின் கதுவாவில் ஓட்டுநர் இல்லாமல் சரக்கு ரயில் 84 கிலோமீட்டர் தூரம் ஓடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கதுவா ரயில் நிலையத்தில் இருந்து பஞ்சாபின் ஜோஷியார்பூர் செல்வதற்காக சரக்கு ரயில் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது சரக்கு ரயிலின் ஓட்டுநர்கள் டீ குடிப்பதற்காக ரயிலை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஓட்டுநர் ஹேண்ட் பிரேக் போடாமல் விட்டதால் ரயில் தானாக நகரத் தொடங்கி சுமார் 84 கிலோமீட்டருக்கு ஓட்டுநர் இல்லாமல் பயணித்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ரயில்வே துறையினர் தண்டவாளத்தில் மரக்கட்டைகளை போட்டு ரயிலை தடுத்து நிறுத்தினர். இந்த வினோத சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளது. விஜயதாரணியின் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவு ஏற்றுக்கொண்டுள்ளார். விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணியின் ராஜினாமா கடிதம் முறைப்படி இருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு 3 முறை எம்எல்ஏவாக தேர்வான விஜயதாரணி அதிரடியாக பாஜகவில் இணைந்துள்ளார். இதையடுத்து அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு இணைய வழியில் கடிதம் அனுப்பிய விஜயதாரணி போனில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததாகவும் கூறினார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி அவர்களும் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினை தன்னுடைய கைப்பட எழுதி இணைய வழியில் என்னுடைய கவனத்திற்கும் சட்டப்பேரவையினுடைய முதன்மை செயலர் அவர்களுடைய கவனத்திற்கு அனுப்பினார்கள். அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி காலியாக இருப்பது குறித்து முறைப்படி தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் அளிக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலை அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மறுத்துள்ளார். பிரதமர் மோடியின் தமிழ்நாடு வருகையை ஒட்டி முக்கிய அரசியல் புள்ளிகள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த விஜயதாரணி தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக வரும் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு வருகிறார். அவரது பயணத்தின் போது தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் புள்ளி பாஜகவில் இணைய உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அந்த முக்கிய புள்ளி அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் என கூறப்பட்டு வந்த நிலையில் அதனை அவர் மறுத்துள்ளார். இது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்பு கொண்டு கேட்டபோது தாம் பாஜகவில் இணையப் போவதாக கூறப்படுவதில் துளியும் உண்மையில்லை என்று மாஃபா பாண்டியராஜன் விளக்கம் அளித்தார். மேலும் இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்திலும் என்றும் ஜெயலலிதா வழியில் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் அதிமுகவுக்காக உண்மையாகவும் உறுதியாகவும் பணியாற்றுவேன் என்றும் மாஃபா பாண்டியராஜன் தெளிவுபடுத்தியுள்ளார். திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே வரும் 28ஆம் தேதி தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியில் IUML, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் வரும் 27ஆம் தேதி திமுக இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் உள்ளது. மக்கள் நீதி மய்யமும் இம்முறை திமுகவுடன் கைகோர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 29ஆம் தேதி மணிரத்னத்தின் தக்லை படப்பிடிப்பிற்காக கமல்ஹாசன் வெளிநாடு செல்ல உள்ளதால் 28ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த 5 நாட்கள் தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிக முக்கியமான நாட்கள் என்றார். சாயந்தரம் 5 மணிக்கு இருக்குண்ணே. இந்த உங்களுக்கு டேட்டு சொல்லிடலாம், டைம் சொல்லிடலாம். இதனால அவங்க பெரிய பிக் ஷாட் நிறைய இருக்கிறாங்க பாருங்க. சாயந்தரம் 5 மணிக்கு கோயம்புத்தூர்ல அடுத்த பாருங்கண்ணா, நல்லா இருக்கும். தொடர்ந்து பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் வின்னராவோம் என்றார். தொகுதி பங்கீடு வெளியிட்டா நாளைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்க போதானே. நேற்று நைட் தொகுதி பங்கீடு வெளியிட்டாங்க. இன்னைக்கு காலையில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சாயந்தரம் ஓட்டு போட்டு நாளைக்கு EVM மிஷினை பிரிச்சு நாளைக்கு போய் பார்லிமெண்ட்ல MP உட்கார போறாங்களா? நீங்க புரிஞ்சுக்கணும், ரேஸ்ல கடைசியா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னர். யாரு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்ல. திமுக இன்னைக்கு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ரேஸ்ல ஓட ஆரம்பிக்கிறோம். கடைசியில் வின்னர் யாருன்னு நீங்க எலெக்ஷன் கவுண்டிங் எப்ப பாருங்கண்ணா. 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக நிர்வாகி சிக்கியிருப்பதாகவும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தினார்.